ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். நவகிரகங்களில் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு தரும் யோகம் சார்ந்த தகவலை தரும் காணொளி இது. குரு பகவான் ஆங்கிரீஷ முனிவருக்கும் சிறந்தாதேவிக்கும் பிறந்தவர். இவருக்கு தாரை என்ற ஒரு மனைவி உண்டு. ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் பெற்ற குருவிற்கு பரத்துவாசர் என்ற ஒரு மகன் இருந்தார். அவர் காசிக்கு சென்று ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து 16,000 ஆண்டுகள் சிவபெருமானை குறித்து தவம் செய்தார். இவர் தவத்தை மெச்சிய சிவபெருமான் கிரக மண்டலத்தில் இவருக்கு இடம் கொடுத்ததாக வரலாறு. கு என்றால் அறியாமை, ரு என்றால் அளிப்பவர் என்று தகவல் சொல்லுகிறார்கள். அறியாமைகளை அகற்றி இறைநெறியை உணர்த்துவோர் குரு நட்சத்திர கூட்டத்திற்கு அப்பால் உள்ளவர். சூரியனிடமிருந்து 500 மில்லியன் மைல்கள் தூரத்திற்கு அப்பால் உள்ளவர். குரு ஒரு வலிமையுள்ள சுபக்கிரகம். சூரிய மண்டலத்தில் ராட்சசர் என்று இவரை அழைக்கிறார்கள். நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு மேலான சக்தி பெற்றவர் குரு. இது என ஜோதிஷ கிரந்த் என்ற மிக பிரதான ஜோதிட வாணிகள் நூல் கூறுகிறது. குரு நீதிபதி ஆவார். ஷேக்ஸ்பியர் குருவை ஒரு உடற்கட்டமைந்த சதப்பற்று கொண்ட பெரிய வயிற்றை உடையவராக சித்தரித்திருக்கிறார். ரிக்வேதத்தில் அதிபதி குரு என சொல்ப ஜாதகத்தில் வராகமிகரும் கூறியுள்ளார். குருவின் காரகத்துவம். குரு ஆண் கிரகம். பொன் வர்ணம், சுபப்பொருள்கள், தீவு, அந்தணன், ஜீவப்பொருள், தாதுப்பொருள், கோயில், மந்திரி, புதல்வன், வயிறு, அறிவு, வேதம், சுபகர்மா, கிராமத்தின் கீர்த்தியால் பிரகாசிப்பவன். இவர்களுக்கு காரகம் தேன், நெய், இனிப்பு இவற்றை ஆகாரமாக உடையவன். புண்ணிய புராணம் இவைகளை செய்பவன். சன்னியாசிகள், ரிஷிகள், வீடு, தோட்டம் இவைகளுக்கு ஸ்தாபகத்தை செய்யக்கூடியவனும் புரோகிதனும். பேரி, மிருதங்கம் முதலிய வாத்தியங்களும் அரசர்களுக்கு உரிய லட்சணங்களுக்கும் உரியவன் குரு. தனுசு மீனத்தில் ஆட்சியும், கடகத்தில் உச்சமும், மகரத்தில் நீச்சமும், மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சிகம் இவைகளில் நட்பும், ரிஷபம், மிதனம், துலாம் ராசிகளில் பகையும் பெறுகிறார். குருபலம். ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் கோச்சார ரீதியாக குரு சஞ்சரிக்கும் காலம் குருபலம் உண்டாகிறது. குருபலம் சிறப்பாக அமையும் பட்சத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றியில் உண்டாகும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் வீடுகளை பார்வை செய்கிறார். குரு பார்வைப்படும் இடங்களில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி நற்பலன்களே உண்டாகும். ஜென்ம லக்கணத்தில் குரு அமர்ந்து 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நல்ல குழந்தைகளை பெறும் யோகத்தை ஏற்படுத்துகிறது. 7ஆம் வீட்டை பார்வை செய்யும் போது நல்ல மனைவியின் மூலம் யோகம் உண்டாகிறது. 9ஆம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது செல்வம், செல்வாக்கு, வெளிநாடு செல்லும் யோகம், 2வது திருமணம், போகம், பாக்கியம் ஆகியவைகளை அள்ளித்தருகிறது. குரு பகவானும் தனயோகமும். குரு பலம் பெற்று இருந்தாலும் குரு 2ஆம் வீட்டை பார்வை செய்தாலும் தன ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஏற்றம் உண்டாகும். குரு 2இல் நின்றால் ஜாதகன் பணக்காரனாகிறான். மிகவும் பிரயாசையுடன் கஷ்டப்பட்டு அதன் உழைப்பின் பேரில் தான் பணக்காரனாகிறான் என்று பாவஸ்தூலம், சமர்த்தர் சிந்தாமணி போன்ற கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. குருவும் செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் தனவிருத்தியை செய்கிறார்கள் என்று பராசரர் கூறுகிறார். குரு பகவான் தரும் யோகங்கள் என்று பார்க்கும் பொழுது குரு பகவான் தரும் எண்ணற்ற யோகங்களில் கெஜகேசரி யோகம், குரு மங்கள யோகம், ஹம்ச யோகம், குரு சந்திர யோகம், கோடீஸ்வர யோகம் ஆகிய யோகங்கள் மிகச்சிறந்த யோகங்களாக கருதப்படுகிறது. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு யோகங்களும் அந்த யோகங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் நிற்கிறது, எந்த அமைப்பை பெறுகிறது, அதனால் என்ன பலன் என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். சந்திரனுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் கேந்திரத்தில் குரு அமர்ந்து
அது தசாபுத்தி நடத்த காலம் கேசரி யோகத்தினுடைய பலன்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கெஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். இந்த யானையை கண்டால் பல சிங்கங்கள் ஒன்று சேர்ந்து ஓடுமோ, எவ்வாறு ஓடுமோ அதுபோன்று ஜாதகத்தில் பலன்கள் வெவ்வேறு தோஷங்கள் விலகி ஓடுகின்றன. ஜாதகருக்கு நன்மையான பலன்களே நடைபெறுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு தோஷங்களையும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் கட்டுப்படுத்தி அந்த தோஷங்களினால் வரக்கூடிய பாதிப்புகளை குறைத்து நடைமுறை யோகத்தை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. புண்ணிய பலன் அற்றவர்களுக்கு இந்த அமைப்பு ஜாதகர்களுக்கு 4, 7, 10 நின்ற குரு என நவகிரக காண்டம் கூறுகிறது. இந்த யோகத்தால் நீண்ட ஆயுள், பண வருவாய், பேரும் புகழும், பகைவர்களை வெல்லும் திறமை ஆகியவை ஏற்படுகிறது. ஹம்ச யோகம் இது பஞ்சமகா புருஷ யோகங்களில் மிகச்சிறந்த யோகம் ஆகும். சந்திரனுக்கோ கேந்திரத்தில் 1, 4, 7, 10 நின்றால் நல்ல பண வருவாய் உண்டு. அதிலேயும் ஒன்று உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த சந்திரனுக்கு 1, 4, 7, 10 அமரக்கூடிய குரு என்ற கிரகம் உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை பெற்றோ அல்லது லக்னாத்தியோ லக்னாதிபதியோ பார்வை பெறும் பட்சத்தில் இந்த ஹம்ச யோகம் மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்கிறது. செவ்வாய் பகவானுக்கு கேந்திரஸ்தானமான 1, 4, 7, 10 குரு அமையப்பட்டால் குரு மங்கள யோகம் உண்டாகிறது. இது பூமி, மனை, நல்ல நிர்வாகத்திறன் போன்றவை உருவாகிறது. சந்திரனுக்கு திரிகோணமான 1, 5, 9 குரு அமையப்பெற்றவர்கள் குருச்சந்திர யோகத்தில் பிறக்கிறார்கள். இந்த யோகத்தில் உயர்ந்த அந்தஸ்து, பெருமை, புகழ் போன்றவற்றை நற்பலன்கள் சுலபமாக வந்தடைகிறது. கோடீஸ்வர யோகம் குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தால் இந்த யோகம் உண்டாகிறது. இதன் மூலம் குரு திசை கேது புத்தி, கேது திசை குரு புத்தி காலத்தில் பணவரவு சிறப்பாக அமைந்து நல்ல எதிர்பாராத உயர்வை தருகிறது. இது அனைத்தையும் கடன் என்ற வகையில் அந்த பணம் வருகிறது. அதன் மூலமாக பெரிய தொழில் செய்து மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கிறார்கள். இதில் ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கும், மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கும், கன்னிய லக்கணத்துக்காரர்களுக்கும், துலா லக்கணக்காரர்களுக்கும், மகர லக்கணத்துக்காரர்களுக்கும் இந்த குரு கேது ஒன்றாய் சேர்ந்து அவர்களுடைய தசாபுத்தியோ அல்லது குரு நின்ற வீட்டிலிருந்து 1, 5, 9 கேது இருக்கும் பட்சத்தில் இருவரும் பாகை ரீதியாக 3 பாகைக்குள் கூடி இருப்பார்களே. ஆனால் இதுவரையில் அந்த ஜாதகர் பார்க்காத கடனை அள்ளித்தந்து பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து அமலா யோகம் என்று சொல்லப்படுகிறது. சந்திரனுக்கு 10 குரு அமர்ந்து கொடுக்கும் யோகம் அமலா யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் உடையவர்கள் மத்தியம வயதில் பாக்கியமடைகிறார். தர்மத்துடன் கூடியவராக இருப்பார். பல தேசங்களில் பிரகசித்து அதே சமயத்தில் பயணப்பட்டு பிரசித்தி அடைகிறார். ஆயுள் உள்ளவரை பாக்கியவானாய் இருக்கிறார். சந்திரனுக்கு 6, 8, 12 குரு நிற்பது கூட சகட யோகமான எனப்படுகிறது. சகட யோகத்தில் பிறந்தவர்க்கெல்லாம் வெகட துன்பம் விளையும் அரிட்டமே என்று ஜாதக அலங்காரம் கூறுகிறது. இது ஒரு அவயோகம் குறிப்பு. ஜாதகங்களில் நல்ல யோகங்கள் இருப்பது மட்டும் பத்தாது. அந்த யோகங்களினுடைய திசைகள் நடைமுறையில் மத்தியம வயதில் வந்தால்தான் அந்த யோகங்களினால் பலனும் அந்த யோகத்தால் பலனை அனுபவிக்க முடிகிறது. அப்படி இல்லாவிட்டால் அது பலமான பாதகத்தையும் சங்கடத்தையுமே உண்டு பண்ணிவிடுகிறது என்பது நம்முடைய அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. ஊழ் வினைக்கு ஏற்ப கோள்களின் வலிவும் கோள்களின் வலிவுக்கேற்ப யோகங்களின் அமைப்பும் யோகங்களின் தன்மைக்கேற்ப தசா பலன்களும் நடைபெறுகிறது என்று பாரிஜாத நூல் கூறுகிறது. ஒரு திசை நடக்காமல் பலன் கிடைக்காது என்று ஜாதக சந்திரிகை என்ற நூலும் கூறுகிறது. குரு பகவான் வழிபட்ட ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது குரு பகவான் வழிபட்ட ஸ்தலங்கள் திருச்செந்தூர், திருவழிதாயம், தென்குழித்திட்டை என்று 3 ஸ்தலங்களை கூறியிருக்கிறார்கள். திருச்செந்தூர் குரு பகவான் பூஜித்த முக்கிய திருத்தலமாகும். இது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று. திருநெல்வேலியிலிருந்து ரயில் நிலையம் திருச்செந்தூர் செல்லலாம். முருகப்பெருமான் சூரபெத்மனை வென்று அவனை சூர சம்காரம் செய்தனா ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் ஸ்தலம். முருகப்பெருமான் கந்தகிரியை விட்டு சிவபெருமானை வணங்கிவிட்டு எண்ணற்ற வீரர்களுடன் தெற்கு நோக்கி வருகிறார். சூரபத்மனுடன் போர் புரிய
அவர் வந்த வழியில் தாரகாசோரனை அளிக்கிறார். பின்புதான் திருச்செந்தூர் வந்து தங்குகிறார். அங்கு முருகப்பெருமான் தங்குவதற்கு ஆலயம் அமைக்கின்றார்கள். அந்த ஆலயத்தின் முருகப்பெருமான் அமர்ந்தபடி குரு பகவானை அழைத்து அங்குள்ள அசுரர்களின் வரலாற்றை குரு பகவான் வாயிலாக கேட்கிறார். குரு பகவானும் அசுரர்களின் வரலாற்றை விரிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். பின்பு முருகப்பெருமானை குரு பகவான் முறையாக வணங்கி பூஜித்து வந்த முருகப்பெருமானின் அருளை பெறுகிறார். ஆகையால் உங்களுக்கு குரு திசையால் வரும் பாதகம் சாதகம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பாதகத்தை குறித்து சாதகத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தருவது திருச்செந்தூர் ஸ்தலம் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். அடுத்து திருவழிதாயம் என்ற ஸ்தலத்திற்கு குரு பகவான் வந்து வழிபாடு செய்தார் என்று சொல்லப்படுகிறது. சென்னை நகருக்கு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த திருத்தலம் உள்ளது. இந்த திருத்தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும். இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஈசனார் பெயர் ஸ்ரீ வழிதாயநாதர், அம்பிகையின் பெயர் ஸ்ரீ தாயம்மை என்று சொல்லப்படுகிறது. தென்குடி திட்டை என்றால் என்ற தலம் குரு பகவான் வழிபட்ட தலமாகும். தஞ்சாவூரிலிருந்து மாயவரம் செல்லும் வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் திட்டை என்ற கிராமம் இருக்கிறது. இங்கே வீட்டிற்கும் மூர்த்தியின் பெயர் ஸ்ரீபதி நாயகர், அம்பாளின் பெயர் ஸ்ரீ உலகநாயகி. குரு பகவான் திருத்தலத்தை தரிசித்து பேறு பெற்றதோடு ஆதிசேஷன், கௌதமர், காமதேனு ஆகியோர்களும் வழிபட்டு அருள் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. பக்தர்கள் திட்டைக்கு வந்து மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட இந்த சக்கர தீர்த்தத்தில் நீராடி குரு பகவானை வழிபட்டு பயன்பு அடைகிறார்கள். அடுத்து குரு ஓரை, ஒவ்வொரு ஓரையையும் பார்த்து வேலையை ஆரம்பிப்பது சிறப்பு. நல்ல முயற்சி செய்யும் வேலை திருப்திகரமாக கட்டாயமாக முடியும். குரு ஓரையில் ஒரு செயல் தொடங்கினால் பிரயாணப்பட்டாலும் அந்த செயல் வெற்றிகரமாக முடியும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை அனுபவ ரீதியாக பார்க்கலாம். ஒவ்வொரு வியாபாரியும் பிரதான சகல தொழில்களிலும் இதன்படி நடந்து கொண்டால் எவ்வித நஷ்டமும் ஏற்படாது. பணக்காரர்கள் தயவை நாடுவது, எல்லா சாமான்களையும் வாங்குவது, உத்தியோகங்கள், பண விஷய விவகாரங்களை தொடங்க, ஆடை ஆபரணங்கள் சேர்க்க இந்த குருவனுடைய ஓரையும் குருவனுடைய நட்சத்திரமும் குருவனுடைய நாளும் ஒன்றாக சேரும் பட்சத்தில், அது வளர்பறையாக இருக்கும் பட்சத்தில் மேச லக்கணம் மேசராசி, விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி, கடக லக்கணம் கடகராசி, சிம்ம லக்கணம் சிம்ம ராசி, தனுசு லக்கணம் தனுசு ராசி, மீன லக்கணம் மீன ராசி, இந்த 6 லக்கணத்துக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம். தங்கவான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.